தீயணைப்புத்துறை இணை இயக்குனர் சாகுல் ஹமீது இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எது போன்ற முயற்சிகளை இன்று தொடங்கி இருக்கீங்க? வணக்கம். இன்று கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது போன்ற அந்த கட்டடத்தின் ஒரு பகுதி, அந்த உள்பகுதி இடிந்து கேவுடன், அதாவது உள்ளே விழுந்துள்ளது. தொடர்ந்து அந்த அதில் ஏற்பட்டுள்ள சிறு தீயை அணைப்பதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தீ விபத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பணி எங்களது வீரர்கள் தொடர்ந்து அயராது. இது ஒரு மிகவும் சவாலான பணியாக இருந்தாலும் மேற்கொண்டு எந்தவித உயிரிழப்புகளும் இல்லாமல் இந்த தீ விபத்து முடிந்தது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். சாகுல் ஹமீத், நேற்று இரவு 11:20 மணிக்கு தீ ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அதுக்கப்புறம் 7வது தளத்துல தீ அதிகமா வீரியம் எடுத்ததற்கு என்ன காரணம்? இப்போ தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வரத்துக்கு என்னென்ன சவால்கள் இருக்கு? குறிப்பாக இந்த கட்டடத்தை பொறுத்தவரை வெளியிலிருந்து மட்டும்தான் தீயணைப்பு பணி மேற்கொள்ள முடிந்தது. கட்டடத்தின் அமைப்பின் காரணமாக தொடர்ந்து பணிபுரிய நேரிட்டாலும் மிக அதிக அளவில் 7வது தளத்தில் அந்த துணிமணிகள் இருந்ததால் தொடர்ந்து அந்த தீயின் தீவிரம் இருந்து கொண்டே இருந்தது. இருப்பினும் அந்த 24 மணி நேரம் அந்த தொடர்ந்து எரிந்த காரணத்தினால் அந்த ஒரு பகுதி இடிந்து விட நேரிட்டது.